நாளை ஜூலை 23 ஆடி மாத சிவராத்திரி. நாம் மகா சிவராத்திரியை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ அதே அளவுக்கு இந்த ஆடி மாத சிவராத்திரிக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்கள் அடிக்கடி அவருடைய பக்தரிடம் கூறுவார். எனவே நீங்களும் நாளைய நாள் வருகின்ற இந்த சிவராத்திரி முடிவதற்குள் உங்களால் முடிந்த அளவிற்கு சிவனுக்கு இந்த செயலை மட்டும் நாளைய நாள் செய்யுங்கள். இதனை நீங்கள் சிவனுக்கும் செய்யலாம், அல்லது உங்களுடைய வீட்டிற்கு அருகில் குலதெய்வம் கோவிலானது இருக்கிறது, அங்கு சென்று என்னால் வழிபட முடியும் என்று கூறுபவர்கள் அருகில் உள்ள குலதெய்வம் கோவிலுக்கு சென்று சிவராத்திரி நாட்களில் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை செய்து குலதெய்வத்திடம் ஆசீர்வாதம் வாங்கி வீடு திரும்பினீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே இருக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு வழிபாட்டுக்கு இருக்கிறது. இதை மகா பெரியவா அவர்கள் குலதெய்வத்துக்கு அடுத்தபடியா சிவபெருமான் கூறுவார். எனவே நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கோ அல்லது உங்களுடைய வீட்டில் வைத்து கூட இந்த ஒரு செயலை நீங்கள் செய்யுங்க. இந்த ஆடி மாத சிவராத்திரியில நம்ம சிவனையும் பார்வதி தேவியையும் வழிபடுங்கிறது மிகவும் நல்லதா கருதப்படுகிறது. அதே போல இந்த சிவராத்திரி நாட்கள்ல நம்ம விரதம் இருந்து நம்முடைய மன அமைதி, செல்வ வளம், வெற்றி மற்றும் சிவனோட அருளை பெற உதவுறதுக்காண்டி நம்ம சிவராத்திரி நாட்கள்ல சிவனை வணங்குறோம். இந்த ஒரு நாள்ல நம்ம சிவபுராணத்தை படிக்கணும். சிவனுக்குரிய மந்திரங்கள் ஜபம் செய்வது, சிவனை நினைத்து தியானம் செய்வது மிகவும் ஒரு சிறப்பானதாக கருதப்படுகிறது. அதுவும் இந்த சிவராத்திரியில என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம்னு வரிசையை காணலாமா? முதலாவதாக விரதம் இருக்க வேண்டும். மாத சிவராத்திரி என்று ஒரு பொழுது உணவு உண்டு சிவ சிந்தனையுடன் கண் விழித்திருந்து 4 யாம வழிபாட்டை நாம் செய்ய வேண்டுமாம். இரண்டாவதாக வழிபாடு. சிவாலயங்களுக்கு அருகிலுள்ள கோவில்களுக்கு சென்று சிவலிங்கத்திற்கு சுத்தமான நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேக பொருட்களாக நீங்கள் இதையெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும். சிவாலயத்திற்கு வில்வ இலைகள், பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம் போன்றவற்றால் சிவலிங்கத்திற்கு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். இதனையும் நீங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு சிவன் கோவிலுக்கு அபிஷேக பொருட்களாக வாங்கி கொடுத்து அப்படி அந்த அபிஷேகம் செய்யும் பொழுது அதனையும் உங்களுடைய கண்களினால் நீங்கள் பார்க்க வேண்டும். மந்திரத்தை சிவனுக்குரிய இந்த ஒரே ஒரு மந்திரமானது அனைவருக்குமே தெரிந்திருக்கும். ஓம் நமச்சிவாய என்கிற இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் 108 முறைகள் ஜெபிக்க வேண்டும். அடுத்து சிவபுராணத்தை படிக்கணும். இல்லைன்னா சிவபுராணத்தையாவது நீங்கள் இந்த சிவராத்திரி நாட்களில் சிவபுராணத்தை நீங்கள் கேட்கவாச்சு செய்யணும். கோவிலுக்கு சென்று கேட்க முடியலைனாலும் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய மொபைல் ஃபோனில் வைத்தாவது நீங்கள் கேட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிவராத்திரியில் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கீங்களோ அதே மாதிரி பிரதோஷ நேரத்தில் நம்ம சிவாலயங்களுக்கு சென்று பூஜைகளில் கலந்து கொள்ளுவோம் அல்லவா, அதே மாதிரி சிவராத்திரி நாட்கள்லையும் நம்ம சிவன் கோவிலுக்கு சென்று பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டுமாம். நீங்கள் நந்தி தேவருக்கும் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் நந்தி தேவரின் மனதும் குளிர்ச்சி அடையுமாம். இதனால் நமக்கு மன அமைதியும் தேவையில்லாமல் ஏற்படுகின்ற தடங்கல்களும் நம்மை விட்டு விலகுமாம். நந்தி பகவானுக்கு அருகம்புல் சாற்றி சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை நீங்கள் சாற்றி வழிபடலாம். சிவபெருமானை நினைத்து தியானம் இருப்பது மிகவும் ஒரு நல்ல விஷயமாக இந்த சிவராத்திரி நாளில் கருதப்படுகிறது. சிலரது ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்கவும் மாத சிவராத்திரி நாட்கள் இந்த ஆடி மாத சிவராத்திரி நாளில் சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது என்பது மிகவும் நல்லது. இந்த ஆண்டி மாத சிவராத்திரி மட்டுமல்ல, ஒரு மாதமும் ஒரு விதமான சிவராத்திரிகள் ஒரு மாதத்திலும் வந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு நாளில் நம்ம சிவன் மற்றும் பார்வதி தேவியை வழிபடுவதற்கான ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுமா. எனவே இந்த உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இதை கூறி அவர்களையும் நாளை இந்த சிவன் கோவிலுக்கு சென்று இந்த செயலை செய்ய சொல்லுங்கள். ஆடி சிவராத்திரி என்று சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து வழிபடுவது மிகவும் சிறந்தது. சிவராத்திரி என்று விரதம் இருப்பவர்கள் மறுநாள் காலையில் தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்து அடியார்களுடன் உணவருந்தி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் பகலில் உறங்காமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது. இந்த செயலை மட்டும் நாளைய நாள் முடிவதற்குள் நாளை இரவுக்குள் சிவன் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்கள். சிவனுக்குரிய மந்திரங்களையும் கூறுங்கள். சிவனுக்குன்னு இருக்கின்ற சிவபுராணத்தையும் நீங்கள் அங்கு வைத்து கூறி வழிபடுங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஆடி மாத பௌர்ணமியானது விளங்குமாம். எனவே இந்த ஒரு பௌர்ணமியை உங்களுடைய நாளாக வைத்து உங்களால் முடிந்த அளவிற்கு
உங்களால் முடிந்த அளவிற்கு கோவிலுக்கு சென்று இந்த சிவராத்திரி நாளில் வழிபடுங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியின் மீது வெற்றியானது கிடைக்கும். அவ்வளவு சக்தி இந்த சிவராத்திரி நாளில் இருக்கிறது. எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு சிவராத்திரி நாளை பயன்படுத்தி உங்களுக்கு வேண்டிய எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதனையும் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை உங்களுக்கான நாளாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை எங்கோ செல்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இது காஞ்சி மகான் மகாபெரிவாருடைய ஒரு எளிய பரிகார முறை. எனவே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மீது வெற்றியானது கிடைத்து வாழ்க்கையில் நம்ப முடியாத உச்சத்தையும் நீங்கள் அடைவீர்கள். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்தில் இருக்கிறது. எனவே தவறாமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.